வெல்கம் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கேட் 2025 எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் ஃபியூ டேஸில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. கேட் 2025 வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட் ஆகிருக்கலாம். இல்லாட்டி இப்போ நீங்கள் காலேஜஸ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட், இல்லை எம்இ படிச்சுட்டே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கேட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ அப்ளை பண்ணியிருக்கவங்களும் சரி, ஆல்ரெடி படிச்சுட்டு அப்ளை பண்ணவங்களும் சரி, இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ மந்த்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அரௌண்ட் வந்து 4 மந்த்ஸ் இருக்கு. அப்போ இந்த 4 மந்த்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றதுக்கான ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னன்னா 4 மந்த்ஸ் வந்து நம்ம கிராஸ் கோர்ஸ் வந்து ஸோ கொண்டு போகிறோம். ஸோ அது எப்படி நம்ம கொண்டு போகிறோம் ஸோ அப்படின்றது இது பாசிபிளா அப்படின்றத நம்ம இந்த வீடியோஸ் பார்க்குறோம். அப்புறம் இதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்க பேட்டர்ன்லேயே போயிட்டே இருங்க. ஸோ இல்லை சார் நான் காலேஜ் படிக்கிறேன், இப்போ நான் தேர்ட் இயர் படிக்கிறேன், இல்லை வந்து நான் எம்பி படிச்சிருக்கேன், இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இப்போதான் கேட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த 4 மந்த்ஸ்ல வந்துட்டு நான் கேட்ல வந்து ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் படிச்சா போதும், இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துட்டு ஸோ அதுல ஸ்டாண்டர்ட் புக்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னா ஆர்கே பன்சால், ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து ஆர்கே பன்சால் எடுத்தா போதும். ஸோ தியரி ஆஃப் மிஷின்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு குருமி குப்தா எடுத்து ஸோ அதுல வந்து நம்ம ஃபார்முலாஸ்லாம் வந்து மெமரைஸ் பண்ணிட்டு ஸோ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணா கேட் வந்து நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்றோம். ஸோ அதை நான் வந்து தப்புன்னு சொல்ல வரல, பட் இந்த கேட்டை பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கேட்ல வந்து நம்மளுக்கு நியூமரிக்கல்ஸ் வந்து அதிகமாக தான் கேட்பாங்க, பட் அது ஃபார்முலா பேஸ்டா அப்படின்றப்ப ஒரு கொஸ்டின்ஸ் மார்க் வந்து நம்மளுக்கு வருது. ஃபுல்லாமே ஃபார்முலா பேஸ்டா வந்து கேட்க மாட்டாங்க, கான்செப்ட் ஓரியன்ட் தான். கேட்டே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ கான்செப்ட் ஓரியன்ட் எக்ஸாம் மட்டும்தான். ஸோ அதனால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த 4 மந்த்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்றது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா ஸோ பாசிபிள் கிடையாது. அப்போ நம்ம இந்த 4 மந்த்ஸ்ல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்பதான் நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட்ஸை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப ஸ்டாண்டர்டான புக் எடுத்துட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே தெளிவா ரீட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு 5-6 சப்ஜெக்ட்ஸ் நீங்க நல்லா படிச்சாலே போதும், கேட்ல வந்து நம்ம ஒரு 45 to 50 மார்க்ஸ் வந்து இந்த 4 மந்த்ஸ்ல வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பார்ட். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து செல்ஃபா இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ நான் 100% சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்றது வந்து பாசிபிள் இல்லாத ஒண்ணு. அப்ப இருக்கிற 4 மந்த்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா ஸோ ஹை வெயிட்டேஜஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு ஸோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் படிச்சாலும் அதை நம்ம என்ன படிக்கணும், டெப்தா படிக்கணும். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சு படிக்கணும். ஜஸ்ட் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிட்டு ஸோ கேட்டுக்கு போலாமா அப்படின்னா ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா ஸோ கேட் 2021 வந்து நம்ம ஐஐடி மும்பை எடுத்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு டைரக்டா வரும், ஒரு சில கொஸ்டின்ஸ் டைரக்டா வரும். பட் 2022-23 பாத்தீங்க அப்படின்னா ஐஐடி கான்பூரும் அது அடுத்தது பாத்தீங்கன்னா ஐஐடி கரக்பூரும் கொஸ்டின் எடுத்தாங்க. அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் ஓரியன்ட் மட்டும்தான். நீங்க கொஸ்டின் கூட எடுத்து பாருங்க. ஸோ அந்த இயர்ல வந்து நம்மளுக்கு ஸோ டாப்பர்ஸ் உடைய ஸ்கோர் என்ன அப்படின்லாம் பாருங்க. அதே மாதிரி பாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கேட் வந்து ஃபார்முலா பேஸ்டு எக்ஸாம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த கிராஸ் கோர்ஸ் வந்து நம்ம 4 மந்த்ஸ் கொண்டு போகிறோம். அது எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அகாடமி வந்து எங்க இருக்குன்னா ஸோ திருச்சியில இருக்கு. திருச்சி எடமலைப்பட்டி புதூர்ல வந்து நம்ம அகாடமி இருக்கு. ஸோ நாங்கள் ஆன்லைன்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஆஃப்லைன்ல இது பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சார் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் வந்து ஒரு பார்ட்ல போயிட்டு இருக்கேன் சார், இப்போ எனக்கு என்ன பண்றது அப்படின்னா இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் படிக்கணும் அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க இந்த 4 மந்த்ஸ்ல வந்து நீங்களா ஒரு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மேக்ஸ் வந்து ஹை வெயிட்டேஜ். மேக்ஸ் வந்து எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்குன்னா ஒரு 13 மார்க்ஸ். ஸோ ஆப்டிடியூட் வந்து ஸோ நம்மளுக்கு ஒரு 15 மார்க்ஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து ஸோ ஒரு வந்து 15 மார்க்ஸ் வந்து நான் அரௌண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு 8 மார்க்ஸ். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து ஒரு 8 மார்க்ஸ். ஸோ தெர்மோ ஸோ ஒரு 8 மார்க்ஸ். ஸோ அப்போ இதை மட்டுமே நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அரௌண்ட் நான் 6 சப்ஜெக்ட்ஸ் நான் எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்க செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஸோ இந்த இதை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இது வந்து 30
ஸோ ப்ளஸ் 24, 54, 64, 67 மார்க்ஸ் வந்து. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் வந்து கிராஸ் கோர்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து ஒரு ஆப் இருக்கு. ஸோ நீங்கள் பிளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா, ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி அப்படின்னு அடிச்சீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆப் வரும். ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா ஸோ இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் டவுன்லோட் பண்றீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறது இல்லை. ஆக்சுவலா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அது நீங்க உள்ள போய் பார்த்தா தான் அது ஆக்சுவலா என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதனால நீங்க ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி ஆப் அடிச்சுட்டு ஸோ உள்ள போயிட்டு ஆல் கேட்டகரிஸ் அப்படின்றதுல போனீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஃபுல் கோர்ஸ் இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் ஸோ ஃபுல் கோர்ஸ், இந்த கோர்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே A to Z. ஸோ ஈவன் நீங்க ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா A to Z எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம ரெக்கார்டட் ஃபார்மேட்ல கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸப்ட் என்ன இருக்காதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டோம் இருக்காது. ஸோ டோம் வந்து நம்ம நவம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சார் நான் வந்துட்டு இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இந்த கிராஸ் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது, இல்ல நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன், ஸோ இல்ல எம்இ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு படிக்கணும்னு விருப்பம் இருக்கு, பட் என்னால வந்து ஸோ இந்த கிராஸ் கோர்ஸ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா, அவங்களுக்கு நான் சொல்ற பெஸ்ட் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆப்ல வந்து ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கேட் சிலபஸ்ல உள்ள எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஃபோல்டர் வைஸ் வச்சிருக்கோம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க நான் சொல்ல வரல, அதுல எல்லாமே இருக்கும். ஸோ அதுல வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்கும், ஐஸ் இன்ஜின் இருக்கும், ஆர்இசி இருக்கும், பவர் பாயிண்ட் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸும் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? அப்ப நான் வந்து என்ன சொல்லலாம், இந்த ஒரு பர்டிகுலர் 4 monthsல நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எடுங்க அப்படின்னு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்ல உங்களுக்கு அக்கார்டிங்கா இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு 5 to 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு சார் அப்படின்னா அதை எடுங்க. அதை எடுத்து நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வந்து அந்த ரெக்கார்டு வீடியோஸ் மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸோ நீங்க வந்து நோட்ஸ் வந்து எழுதுங்க. ஸோ நோட்ஸ் எழுதிட்டு நீங்க டைரக்டா அதுலயே நிறைய சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ அதை நீங்க ஒர்க் படிச்சுட்டு டைரக்டா என்ன பண்ணுங்கன்னா கேட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிராஸ் கோர்ஸ்ல நம்மளும் சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இது பண்ண போறோம், டெஸ்ட் வைக்க போறோம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட், ஃபுல் லென்த் டெஸ்ட் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணி வைக்க போறோம். ஸோ அப்போ நீங்க ஜஸ்ட் இந்த ஆப்ல இந்த வீடியோஸ் பார்த்துட்டு எங்களுக்கு சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ அந்த டாபிக் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் எழுதும் போது எங்க கூட வந்துருவீங்க. அப்புறம் ஜனவரி போகும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா நீங்க ஷூரா வந்து 15 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் வந்து ஒர்த்தபுளா இருக்கும். இப்போ நீங்க ஜஸ்ட் நீங்க ஆப் வந்து நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாலே, ஸோ நீங்க உள்ள போயிட்டு செக் பண்ணி பாருங்க, இல்லை 1 or 2 வீடியோஸ் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணி பாருங்க, நம்ம குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ நம்ம கிராஸ் கோர்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு இது பண்றதுக்கு. அப்போ உங்களுக்கு இன்னொரு இது வரும். ஸோ சார் ஃபீஸ் டீடைல்ஸ் எவ்வளோ அப்படின்னா, நம்ம ஆக்சுவலா ஃபீஸ் வந்து அதிகமாக வாங்குறோம் இந்த கிராஸ் கோர்ஸ்க்காக. ஸோ ஆன்லைன் ஃபீஸ் வந்து என்ன வாங்குறோம் அப்படின்னா, ஸோ 6,000. ஸோ ஆஃப்லைன் ஃபீஸ் வந்து ஸோ 8,000. ஓகே, ஸோ இந்த ஃபீஸ் வரும். ஸோ ஆன்லைன் 6,000, ஆஃப்லைன் வந்து ஸோ 8,000. ஸோ இப்போ ஸோ இந்த மெத்தட்ல வந்து நம்ம ஸோ கொண்டு போகலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு மெத்தடு. ஸோ இன்னொரு மெத்தட் வந்து கிராஸ் கோர்ஸ் நீங்க எப்படி கொண்டு போறீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். சப்போஸ் நான் ரெக்கார்டு வீடியோஸ் மட்டும் பாக்குறேன் சார், எனக்கு நோட்ஸ் எழுத டைம் இல்லை, ஸோ நான் பார்க்க ரெடியா இருக்கேன், நோட்ஸ் எழுத டைம் இல்லை அப்படின்னா, ஸோ நீ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு சொல்லுங்க, நாங்கள் நோட்ஸ் ஷேர் பண்றோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் நீங்க ஸோ பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுலேயே என் நம்பர் ஆஃப் நியூமெரிக்கல் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க டைரக்டா அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா A to Z கான்செப்ட் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுல உள்ள கொஸ்டின்ஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த கிராஸ் கோர்ஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இன்னும் இருக்கிற மந்த் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த மந்த் அக்டோபர் இருக்கு, ஸோ நவம்பர், ஸோ டிசம்பர், ஸோ ஜனவரி. ஓகே, ஸோ இந்த மந்த்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த அக்டோபர் மந்த் ஸோ 15ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 15ல இருந்து என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங் ஸோ இங்க பாருங்க, கிராஸ் கோர்ஸ் அப்படின்றது வந்து இதுல ஜாயின் பண்ற எல்லாத்துக்குமே ஆப் அக்சஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ இந்த மேனுஃபேக்சரிங்ல நம்ம இந்த மந்த் என்னென்ன டாபிக் ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ மெட்டல் கேஸ்டிங், ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ மெட்டல் கட்டிங், ஸோ மெட்டல் கட்டிங், ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ வெல்டிங், ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ மெட்டல் ஃபார்ம்,
ஸோ மேனுஃபேக்சரிங்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாபிக் 4 டாபிக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றோம். மெட்டல் கேஸ்டிங், மெட்டல் கட்டிங், வெல்டிங், மெட்டல் ஃபார்மிங். ஸோ இது வந்து 2 மார்க்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப இதை நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 மார்க்ஸ். இப்போ கிராஸ் கோர்ஸ் அப்படின்றப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இது நம்ம ஃபுல் டீடைல்டா நம்ம கொண்டு போகிறது கிடையாது. ஸோ அப்போ டீட்டெயிலாக நடத்த மாட்டீங்களா அப்படின்னா, ஸோ நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த 5 மந்த்ஸ்க்கு வந்து ஆப் அக்சஸ் வந்து கொடுத்துருவோம். பட் இந்த கிராஸ் கோர்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எது எது இம்பார்ட்டன்ட் ஸோ அப்படின்றது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஏன்னா எல்லா ரெக்கார்டட் வீடியோஸும் பார்க்கறதுக்கு இப்போ நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால சொல்ல வரேன். ஸோ இந்த மந்த்ஸ் வந்து நம்ம இந்த ஒரு 4 டாபிக்ஸ் கவர் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து நம்ம பேரலா என்ன கொண்டு போறோம் அப்படின்னா, ஸோ தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஸோ ஸ்டார்ட் பண்றோம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். இந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து நீங்க எப்படி கொண்டு போறீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுவும் நம்மளுக்கு கிராஸ் கோர்ஸ் வந்துட்டு ஸோ அதுல இம்பார்ட்டன்ட் தான் நம்ம கொண்டு போறோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸோ இந்த மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நான் என்ன பண்ணிடுறேன், நோட் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணா மட்டும் போதும். தெர்மோடைனமிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்றோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து நம்ம ஆப்ல வந்து அந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க நோட்ஸா இந்த மந்த் ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மந்த்ல நமக்கு 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸோ கவர் ஆயிரும். ஸோ இப்போ இது கூடவே சேர்ந்து இந்த கிராஸ் கோர்ஸ் படிக்கிறவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸ் பிளஸ் ஆப்டிடியூட் வந்து நம்மளுக்கு ரெக்கார்டட் ஃபார்மேட்ல எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ல இருக்கு. அப்ப நீங்க அதை வந்துட்டு ஸோ மார்னிங் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் மேக்ஸ் நீங்க பேரலா கொண்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஆப்டிடியூட் வந்து ஒரு 1 ஹவர் வந்து நீங்க கொண்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அது இந்த மந்தோடைய பிளான். அக்டோபர்ல வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்ல இந்த டாபிக் வந்து கவர் பண்றோம். ஸோ நவம்பர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ டோம் சப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். தியரி ஆஃப் மிஷின்ஸ். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ பிளஸ் வந்து நம்ம எஃப்எம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ எஃப்எம் உடைய கிராஸ் கோர்ஸ். அப்ப இது வந்து நம்ம டீட்டெயில்டா கொண்டு போகிறோம். டோம் வந்து நீங்க வந்து என்னன்னா நோட்ஸ் டைரக்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ எஃப்எம் வந்து நம்மளுக்கு என்ன எப்படி தெர்மோடைனமிக்ஸ் நம்ம எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணமோ அதே மாதிரி ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த டாபிக்கை வந்து ஸோ ஆப்ல வந்து கவர் பண்ணிடுங்க. ஸோ வீடியோஸா இருக்கும், ஆப்ல கவர் பண்ணிடணும். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நவம்பர் மந்த்ல முடியும். ஸோ இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு பெரிய டாபிக் அப்படின்றனால ஸோ இங்கேயும் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ டிசம்பர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் உடைய ரிமைனிங் பார்ட். ஸோ மேனுஃபேக்சரிங் ரிமைனிங் பார்ட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ ஷீட் மெட்டல், ஸோ என்டிஎம்எம், ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்ராலஜி, ஸோ கேட் கேம், ஸோ சிஎன்சி. இந்த மாதிரி ரிமைனிங் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே ஸோ இதுல கவர் பண்றோம். ஸோ பிளஸ் இண்டஸ்ட்ரி. இந்த இது ஃபுல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டு அதோட நோட்ஸ் நம்ம ஷேர் பண்ண போறோம். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன், சப்போஸ் இந்த மந்த் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் முடிக்கிறோம் அப்படின்னா, பேரலா நம்ம கேஸ்டிங் முடிச்சோன்னா கேஸ்டிங்கான டெஸ்ட். ஸோ அதுக்கடுத்து மெட்டல் கட்டிங்னா மெட்டல் கட்டிங்கான டெஸ்ட், வெல்டிங்னா வெல்டிங்கான டெஸ்ட், ஸோ மெட்டல் ஃபார்மிங் அப்படின்னா மெட்டல் ஃபார்மிங்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் நவம்பர்ல வந்து எஃப்எம் நம்ம டாபிக் வைஸ் சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம், அதுக்கடுத்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் கவர் பண்றப்ப அதோடைய டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து நம்ம அப்படியே கவர் பண்ணி முடிச்சிருவோம். அதே மாதிரி தான் டோம்லையும் நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபுல்லாமே நடத்துவோம். ஸோ டோம்ல இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு சிம்பிள் மெக்கானிக்ஸம், அதுக்கடுத்து வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன், ஸோ கியர், வைப்ரேஷன், இந்த டாபிக்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ டிசம்பர்ல வந்து நம்ம டோமுடைய செகண்ட் பார்ட். ஸோ டோமுடைய செகண்ட் பார்ட் அப்படின்றப்ப அதுல வந்து கைரோஸ்கோபிக், பேலன்சிங்கு, ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேம் அண்ட் ஃபாலோயர், இந்த மாதிரி டாபிக்ஸ் ஃபுல்லாமே நம்ம டிசம்பர்ல கவர் பண்ணுவோம். பிளஸ் வந்து இந்த சீட் மெட்டல் மேனுஃபேக்சரிங்ல ரிமைனிங் பார்ட் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் இதுக்கெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் நீங்க கிளாஸ் அட்டன் பண்றீங்க, அதுக்கான நோட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்றோம். ஜஸ்ட் வந்து நம்ம டாபிக் வைஸா டெஸ்ட் எழுதுறோம். ஸோ இப்போ இந்த இது வந்து நம்ம இந்த மந்த் முடிச்சிட்டோம் அப்படின்னா, இதோடைய ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்து நவம்பர்ல. ஸோ நவம்பர்ல வந்து வைக்க போறோம். அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸோட ஃபுல் லென்த் டெஸ்ட் இங்க. ஸோ இங்க எஃப்எம் இங்க டாபிக் வைஸ் வந்து நம்ம கவர் பண்ணி முடிச்ச பிறகு இங்க டிசம்பர்ல வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம எழுதலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது வந்து நம்ம டாபிக் வைஸ் இங்க முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ ஜனவரியில நம்ம இது பண்ணுவோம். ஸோ இப்போ ஜனவரியில வந்து இப்போ இது கூட வந்து நம்ம எத்தனை சப்ஜெக்ட் இந்த 3 மந்த்ஸ்ல நம்ம கவர் பண்றோம் அப்படின்னா, ஸோ மேனுஃபேக்சரிங், ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எஃப்எம், ஸோ தெர்மோ, ஸோ இண்டஸ்ட்ரியல், ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸ் அண்ட் ஆப்டி வந்து ஸோ நீங்க படிச்சுக்கலாம். இதுக்கு மட்டும் மார்க் எடுத்துக்கலாம். ஸோ 8, ஸோ இது வந்து ஒரு 6 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 13,
ஸோ ப்ளஸ் 50. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஸோ 28, ஸோ 34, ஸோ இது வந்து நம்மளுக்கு 40 to 50. ஸோ இது வந்து 65 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கவரும். ஓகே. ஸோ இது இல்லாம ஜனவரியில வந்து நம்மளுக்கு தெர்மோடைனமிக்ஸோட அப்ளிகேஷன் பார்ட் வந்து என்ன அப்படின்னா ஆர்ஏசி, ஸோ பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், ஸோ ஐசி, அதே மாதிரி எஃப்எம் உடைய அப்ளிகேஷன் வந்து ஸோ ஹைட்ராலிக், ஸோ மிஷினரி. ஸோ இதுவும் நம்ம இங்க ரிவைஸ் பண்ணிட்டு அதோட நோட்ஸ் ஷேர் பண்ணிட்டு கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு டைம் பெர்மிட் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு இப்போ இன்னும் கேட் எக்ஸாம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அதாவது 2வது ஸ்லாட்டா இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டான்னு சொல்லிட்டு, சப்போஸ் நம்மளுக்கு 2வது ஸ்லாட் வருது, ஸோ பிப்ரவரி 15, 16 வருது அப்படின்னா நம்ம ஹெச்எம்டியும் சேர்த்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஹெச்எம்டியில் இம்பார்ட்டண்டா வந்து நம்மளுக்கு கன்வெக்ஷனை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டக்ஷன், ரேடியேஷன், ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இந்த டாபிக் படிச்சாலே நம்மளுக்கு ஸோ அது வந்து கவர் ஆயிரும். ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறோம். இப்போ இந்த டாபிக்ஸ் நான் எக்ஸாம்பிள் இந்த டாபிக் நான் எடுத்துறேன், இதை நான் கவர் பண்ணிடுவேன். உங்களுக்கு இது கூட நீங்க மேக்ஸ் ஆப்டிடியூட் கண்டிப்பா படிக்கணும். அப்போ 65 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது. இதுல வந்து நான் இன்னும் என்ன சொல்றேன் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி டிசைன் இம்பார்ட்டன்ட். அது நம்ம இப்பதான் ரீசெண்டா கவர் பண்ணதுனால நீங்க உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் கூட படிக்கும் போதே நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா சோம் அண்டு ஸோ டிசைனுடைய நம்மளுக்கு ரிவிஷன் வீடியோஸ் இருக்கு. நீங்க ஃபுல் வீடியோஸ் இல்லை, ரிவிஷன் வீடியோஸ் இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான மெட்டீரியலை நான் ஷேர் பண்ணுவேன். அப்போ அதுக்கான சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து நான் வச்சிருக்கேன், அந்த கொஸ்டினை நான் ஷேர் பண்றேன். அதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு 10 மார்க்ஸ் ஆட் ஆகும். ஸோ இப்போ நீங்க சோம் பிளஸ் டிசைன் வந்து நான் எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கான ரிவிஷன் வீடியோஸ் இருக்கு, அதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும். அப்ப நீங்க 75 மார்க்ஸ் வந்து நம்ம கவர் பண்றோம். அப்ப நீங்க இந்த 4 months நல்லா டெடிக்கேட்டடா நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் ஆன்லைன்லேயே பண்றேன் சார் அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க ஃபுல் டைமா பண்றது வந்து ரொம்ப பெஸ்ட். இப்போ நீங்க திருச்சி சரௌண்டிங்ல இல்ல வெளியில இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன்ல பண்ணுங்க. இல்ல சார் நான் திருச்சி சரௌண்டிங்ல இருக்கேன், சப்போஸ் கரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த மாதிரி இதுல இருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்க டேரக்டா 4 months இங்க வந்து படிக்கிறது வந்து பெஸ்ட். ஏன்னா 4 months டேரக்டா இருக்கிறப்ப ஸோ டேரக்டா வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ டேரக்டா கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரக்டா கேட்க முடியும். ஸோ அப்படின்றப்ப நீங்க டேரக்டா வரதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கான ஃபீஸஸும் நம்ம ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 4 months நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸோ அதுக்கான இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆப் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அது வந்து என்னன்னு பாருங்க. ஸோ தேங்க்யூ.